ஒரு சினிமா அரங்கில் வந்து மொத்தம் வந்து 30 வரிசை இருக்குது சரிங்களா. இப்படி பார்க்கும்போது மொத்தம் வந்து எவ்வளோவா 30 வரிசை இருக்குது. அதில் முதல் ரோவில் சரிங்களா, முதல் வரிசையில் வந்து 20 இருக்கான் சரிங்களா. இந்த மாதிரி 30 ரோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து எவ்வளோவா 20 இருக்குது. அடுத்த வரிசையில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 22. அதான் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வரிசையும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அடுத்த ரோவில் வந்து 22, அடுத்த ரோவில் 24. இந்த மாதிரி வந்து ஏறினே போச்சுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 30வது வரிசையில் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கும் சரிங்களா. 30வது ரோவில் எத்தனை சீட்டு இருக்குது, இதுதான் வந்து கேள்வி. இதை பார்த்தாலே சொல்லிடலாம், இது நேது கூட்டுத்தொடர் தான் இல்லையா. இந்த மாதிரி 30 வந்து வரிசை இருக்கான் சரிங்களா. 30 ரோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து எத்தனை இருக்கான் 20 சீட்டு இருக்குது. ஒவ்வொரு ரோ வந்து ஏற ஏற 2 சீட்டு வந்து ஏறிக்கிட்டே போதான் சரிங்களா. அதான் கேள்வியில் கொடுத்துக்கிறாங்க. முதல் வரிசையில் 20 சீட்டு இருக்குது. அடுத்த வரிசையில் 2 சீட்டு வந்து ஏற்றிக்கணும் 22. அதுக்கு அடுத்த வரிசையில் 24. இப்படியே போயினே இருக்கும்போது 30வது வரிசையில் எத்தனை சீட்டு இருக்கும், இதுதான் வந்து கேள்வி. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். எண்ணுன்னு வந்து நேதுன்னா மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது அதுதான் எண்ணு வந்து நேது 30 எழுதிக்கலாம். அடுத்தது நேது இது வந்து கூட்டுத்தொடர் தான் இல்லையா. ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2. இதோட டிஃப்ரென்ஸ் நேது 2. அதாவது இதையும் கழிச்சு பார்க்கணும். 22ல் 20 கழிச்சா நேது 2. அதேமாதிரி 24ல் 22 கழிச்சா 2. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் அது நேது கூட்டுத்தொடர். சரி, அப்போ ஏ வந்து எவ்வளோ 20. ஏன்னா நேது ஃபஸ்ட்டு டேர்ம் நேது 20. எண்ணு வந்து 30. டினா வந்து டிஃபரன்ஸ் நேது 2. அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து நேது டிஎன் ஃபார்முலா, ஒன்று வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இன்னொன்று வந்து என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். டி என்னென்ன அர்த்தம், எத்தனாவது டேர்ம்ன்றது அர்த்தம் சரிங்களா. அதாவது எண்ணு இடத்துல 1 போட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து முதல் உறுப்பு என்னன்றது வந்து கிடைக்கும். அதாவது இடத்துல 1ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது 0 ஆகிடுமா. ஏ வந்து நேது 20 ப்ளஸ்ஸு இது 0 ஆகிடுச்சுன்னா இதுவும் 0 ஆகிடும் சரிங்களா. அப்போ T1 நேது 20 சரிங்களா. முதல் உறுப்பு வந்து 20. அதேமாதிரி T2 என்ன இடத்துல 2 போட்டிங்கன்னா ரெண்டாவது உறுப்பு வந்து கிடைக்கும், நமக்கு 22ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 30 போட்டால் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 30வது உறுப்பு என்ன, எத்தனை சீட்டு இருக்குதுன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன இடத்துல 30 போட்டால் என்ன ஆகும், T30 ஈக்குவல் டு ஏனது 20. என்ன இருக்கிற இடத்துல 30 போட்டால் 30 மைனஸ் 1, டிஃப்ரென்ஸ் நேது 2 ஆச்சா. அதை இங்கே போட்டுக்கோங்க. 30ல் 1 போச்சுன்னா 29. அப்புறம் இந்த 20 இருக்கும். அப்புறம் இன்ட்டு 2. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் வந்து அடிஷன் பண்ணணும் சரிங்களா. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் நான் கிடைக்கும் 58. 58 கூட இந்த 20 ஆட் பண்ணால் 78 தான் வந்து ஆன்சரு. வேறு எப்படி போடலாம், இதை இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வந்துடும் நமக்கு. இது என்ன ஃபார்முலா, மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு எல் இருக்கு இல்லையா, எல்ன்றது லாஸ்ட்டு டேர்ம். அதாவது இந்த வரிசையில் லாஸ்ட்டு என்ன டேர்ம் வரும் அதுதான் வந்து எல். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. என் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். அப்போ தெரிஞ்ச வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தெரியாத வேல்யூவான எல் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வரும். என்னது 30, எல் வந்து தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. ஏ வந்து 20, டி வந்து 2, அப்புறம் ப்ளஸ் 1. அப்புறம் இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்படியே டேரெக்டாக இப்படி கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கு இல்லையாங்க. எல்சிஎம் வந்து ஷார்ட்டாக எப்படி எடுக்குதுன்னா இங்கே அப்படியே பெருகிட்டே எல்சிஎம் எடுத்த மாதிரி தான் சரிங்களா. இங்கே அப்படியே பெருகிட்டு இந்த 2 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம் நம்ம. அதாவது எல்சிஎம் எத்தனை இது இங்கே வந்து 2 வரணும் இல்லையா. அப்போ தானே வந்து ஆட் பண்ண முடியும் மேலே இருக்குது நம்மளால். இப்போ 2 வரணும்னா மேலேயே 2ஆல் பெருப்போம் இல்லையா. இப்போ கீழே 2ஆல் பெருக்குன்னா மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போனா இருக்கும் 2/2ன்னு இருக்கும் சரிங்களா. 2/2 இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக 2 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா எல் மைனஸ் 20 ப்ளஸ் 2 இருக்கும். அப்புறம் இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் நமக்கு என்ன இருக்கும் 16 ஆகிடும். புரியுதா உங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணோன்னா இதை பெருகிட்டு இங்கே கொண்டு வந்துட வேண்டியதான். இதை பெருகிட்டால் 2 ஆகிடுமா, எல் மைனஸ் 20 ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம் நம்ம சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம, இப்போ இதை ஆட் பண்ணனா ஆகும் எல் மைனஸ் 18 இருக்கும். மைனஸ் 18 இந்த பக்கம் வந்தால் நான் ஆகிடும் ப்ளஸ் 18 ஆகிடும். அப்போ 60 + 18 ஆன்சர் நேது 78 தான் வந்து ஆன்சர்.
இந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து எழுதினே போனால் கூட ஆன்சர் வந்துடும். இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மா இந்த மாதிரி 2 கூட்டிக்கிட்டே எழுதிட்டே போனீங்கன்னா 30வது டேர்ம்னதோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டே போனீங்கன்னா 30வது டேர்ம் கரெக்டாக 78ன்னு வரும். அப்படியும் போடலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா வேறு மாதிரியே அது வந்து போட முடியும். இந்த சீக்வன்ஸை மட்டும் பாருங்கள் நீங்கள். 20, 22, 24 எல்லாத்துக்கூடயும் வந்து 20 வந்து சேர்ந்துருக்கு இல்லையா? அந்த 20 மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். சரிங்களா? 30வது டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 20 வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 20 எடுத்துகிட்டா இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள். 0, 2, 4 அதாவது வந்து இது கூட 20 ஆட் பண்ணால் ஆகும். 20, 22, 24 புரியுதா உங்களுக்கு? 20 மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்புறம் நான் கிடைக்கும் இந்த சீக்வன்ஸில் 6, 8 சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சரிங்களா? 5 முடிஞ்சதுக்கப்புறம் 8ல் முடியுது. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் எப்படி வரும்னு பாருங்களேன். முடிகிற நம்பர் வந்து சேமாக தான் இருக்குங்க பாருங்கள். 10, 12, 14, 16, 18 புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அடுத்த 5 எழுதிங்கன்னா 28 வரும். அடுத்த 5 எழுதிங்கன்னா 38 வரும். சரிங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 5 முடிஞ்சால் 8ல் முடியுது. அடுத்த 5 முடிஞ்சால் 18ல் முடியுது. அதாவது 5வது டேர்ம் வந்து 8, 10வது டேர்ம் 18, 15வது டேர்ம் என்ன வரும்னா 28 தான் வரும். சரிங்களா? அது 20வது டேர்ம் தான் வரும் 38 வரும். 25வது டேர்ம் வந்து என்ன வரும் 48 வரும். 30வது டேர்ம் வந்து 58 வரும். சரிங்களா? 30வது டேர்ம் வந்து 58. நம்ம 20 வந்து காமனாக வெளியே எடுத்தோம் இல்லையா? அதை கூட ஆட் பண்ணிட்டா நம்ம என்ன கிடச்சிரும் 78 தான் வந்து ஆன்சர். சரி ஓகே, இதுக்கு ஆன்சர் 78 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோ பிளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்டால் ஏபிஜிபி சம்ஸோட பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.